ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னிலேருந்து நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட நேம் பார்த்தீங்கன்னா புரோக்கர். சரி வாங்க இந்த ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மாசா கண்ணாடியெல்லாம் போட்டு உள்ளே வந்துட்டுருக்கான். ஸோ ஒரு இடத்துல போய் உட்காந்துடுறான். அப்போது ஒரு பொண்ணுக்கிட்டேருந்து கால் வருது. 3 பேர் வந்து எஸ்கலேட்டரில் வந்துட்டுருக்காங்களா, அதில் ஃபேட்டாக இருக்கான்ல அவன் தான் நம்மளோட டார்கெட் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு வச்சிட்றான். இதுக்கப்புறம் 3 பேர் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இவனுமே பின்னாடி வந்துட்டுருக்கான். மற்ற 2 பேர் லீனாக இருக்காங்களா, அவங்க உள்ளே போயிடுறாங்க. இவன் மட்டும் இந்த கண்ணாடியை பார்த்துட்டு மூஞ்சியை நம்ம கழுவிட்டு இருக்கான். பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்படியே முறைச்சிக்கிட்டே நிற்கிறானா. ஸோ இவனுக்கு பீதி ஆயிடுது, எவன்டா அவன் ஏன்டா நம்மளை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு தான், அவ்வளோதான் அவன் நாக் அவுட்டு. ஸோ டக்கு டக்குன்னு உள்ளேருந்து ஒரு பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு இருக்கான். அப்போ உள்ளே போன அந்த 2 பேருமே வந்துடுறானுங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்தையும் அடித்து நொறுக்கிட்டு அழகாக அங்கேருந்து வந்துகிட்டே இருக்கான். ஆப்போசிட்டில் 2 செக்யூரிட்டிஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவன் போட்டிருக்கான்ல அந்த ஜாக்கெட்டை, அதெல்லாம் கழட்டி டஸ்ட்பினில் போட்டுட்ருக்கான். அப்போ ஒரு பொண்ணு ஆப்போசிட்டில் வரா. அவள் பார்த்தீங்கன்னா அந்த பென்ட்ரைவை அப்படியே மாற்றிட்டு அவள் போட்டிருந்த ஜாக்கெட்டை கழட்டி கொடுக்குறா. ஸோ ஹீரோவும் அதை போட்டுட்டு அப்படியே ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு மாசாக வந்துட்டுருக்கான். இவள் பார்த்தீங்கன்னா குறுக்கால காரை நிறுத்திட்டுருக்கா. ஸோ அப்படியே சைக்கிளை ஓரம் கட்டிட்டு அந்த பென்ட்ரைவை ஒரு கவரில் போட்டு ஒரு மிஷின் மாதிரி இருக்குது, அதில் போட்டுட்டு அப்படியே 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா மோலி, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவள் பார்த்தீங்கன்னா ஒரு புக் எடுத்துகிட்டு விறுவிறுன்னு ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு தான் வந்துட்டுருக்கா. ஆக்சுவலாக இது என்ன இன்ஸ்டியூட் அப்படின்னா, இந்த கேன்சர் அப்புறம் டியூமரு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிப்பாங்க தெரியுமா, ஆராய்ச்சி பண்ணி. அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் இன்ஸ்டியூட்டு தான். நம்ம ஹீரோயின் சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க பார்க்க வந்தது இந்த பெரியவர் தான். இவரோட பேர் பார்த்தீங்கன்னா ஹாரி. இவர் தான் இந்த இன்ஸ்டியூட்டோட ஹெட். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த புக்கு தூக்கி போட்டுட்ருக்கா. இவரும் பார்க்குறாரு என்ன வேணும் அப்படின்னு. எனக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும். என்ன எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்ட்டு அவர் ரொம்ப கூலாக கேட்குறாரு. இது என்னோட ஆர்டிக்கல், என்னோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் அதை வெளியிட்ருக்கீங்க, அதுவும் உங்களோட பேரில். இதெல்லாம் நியாயமா அப்படின்னு. இவர் பார்த்தீங்கன்னா நீ என்னோட லேபில் ஒர்க் பண்ணுற, இந்த ஃபவுண்டேஷன் ஃபண்டு அது இதுன்னு எல்லாமே என்னோடது. ஸோ இந்த புக்கில் இந்த ஆர்டிக்கல் என்னோட பேரில் வரதுல தப்பு இல்லையே அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டுருக்கு. இந்த ஆர்டிக்கலை நான் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ வருஷங்கள் ஆச்சுன்னு தெரியுமா. அசால்ட்டாக என்னோட பெர்மிஷனே இல்லாமல் உன் பேரில் இதை ரிலீஸ் பண்ணியிருக்க அப்படின்னு. இப்போ உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ என்னோட பெர்மிஷன் இல்லாமல் இந்த ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னால் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. பட் நீ என்கிட்ட சாரி கேளு அப்படின்னு. அவர் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாரு. என்னது, நான் உங்ககிட்ட சாரி கேட்கணுமா? உனக்கு ஞாபகம் இருக்கா, உன்னோட விசா எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ நீ இங்கேயே கண்டினியூ பண்ணணுமா இல்லை இங்கேருந்து போகணுமா அப்படின்னு. எனக்கு ஒன்று இங்கே இருக்கணும்னு ஆசையே இல்லை. ஒன்றை மாதிரி கேவலமான ஒரு ஆள்கிட்ட நான் ஒர்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படின்ட்டு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, நல்ல கருப்பு கலரில் முடி, எல்லோ கலரில் ஸ்கின்னெல்லாம் வச்சுட்ருக்க ஒன்றை மாதிரி சைனீஸ் பொண்ணு, என்ன மாதிரி ஒரு பெரிய ஆளோட ஹெல்ப் இல்லாமல் ஒரு பேப்பரை கூட உன்னால் பப்ளிஷ் பண்ண முடியாது. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஸோ தனியாக நின்று ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. எவ்வளோ தைரியம் இருந்தால் இவன் இந்த மாதிரி நம்மளை கேவலப்படுத்தியிருப்பான் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே ஒரு ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கேன்னு பறந்து போயிட்டுருக்க. அப்படியே சைனாவில் காட்டுறாங்க. பிளான் ஓ அப்படின்ற ஒரு மெடிக்கல் இன்ஸ்டியூட்டை காட்டுறாங்க. இங்கே ஒருத்தர் கண்ணாடி போட்டிருக்காருல, இந்த பெரியவர் தான் மிஸ்டர் வாங்க. இவர் தான் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு இன்சார்ஜாக இருக்கார். இவங்களுக்கு கீழே 2 டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அந்த பொண்ணு இருக்காங்களா, அவங்களோட பேர் ஜூ. இந்த பையனோட பேர் பார்த்தீங்கன்னா ஜன்ன. இவங்க 2 பேருமே ஒரே ப்ராஜெக்ட் எடுத்து தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 2 டீமுக்கும் எந்த அளவுக்கு அவுட்புட் கொடுக்குறாங்க, எந்த டீம் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு காம்படிஷன் தான் போயிட்டுருக்கு. மிஸ்டர் வாங் பார்த்தீங்கன்னா சன்கிட்ட கேட்குறாரு, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிதா, ஏதாவது கண்டுபிடிச்சியா அப்படின்னு. இல்லை சார், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அந்த ஜூ பார்த்தீங்கன்னா நான் நியூட்ரல் ஸ்டேட்டை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இன்னி கொஞ்சம் டைம் வேணும், அதுக்கப்புறம் நான் ரிசல்ட்டை கொண்டு சப்மிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அவரும் ஓகேம்மா நான் வெயிட் பண்ணுறேன், நல்ல ரிசல்ட்டாக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேரும் ஒன்றா தான் கீழே இறங்கி வந்துட்டுருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டுருக்கா. இவள் அட்மினில் இருக்கா. ஸோ நம்மளும் இவளை அட்மின்னு வச்சுக்காரலாம். ஸோ 2 பேரோட கையிலையுமே ஒரு ரெஸ்யூமை கொடுக்குறா. உங்களோட டீமில் ஒரு பொண்ணு ஜாயின் பண்ண போகிறா, உங்கள் டீமில் ஒரு பையன் ஜாயின் பண்ண போகிறான் அப்படின்ட்டு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே பாஸ் பண்ணிவிட்டு இவ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் இருக்கா. அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு யாரையோ தேடிட்டு இருக்கா. அந்த சைடு நம்ம அட்மிட் பொண்ணு இருக்கால, அவள் ஒரு போர்டை வச்சுட்டே நின்றுட்டுருக்கா.
கரெக்டாக அட்மின் பொண்ணுக்கிட்ட வந்து என்னோட பேர் தான் ஜிங்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறா. ஸோ அவளும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. நான் வந்துட்டு பிளான் ஓல அட்மினாக இருக்கேன் அப்படின்னு. ஹீரோயின் வந்து அந்த ஃபாரினில் ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அந்த ஒர்க்கை குவிட் பண்ணிவிட்டு சைனாவில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க போல். அட்மின் பொண்ணும் ஆஃபீஸ் எல்லாத்தையுமே சுற்றி காமிச்சிட்டு அந்த ஜூ இருக்காங்கல்ல அவங்களோட ஆஃபீஸில் கொண்டு போய் விட்டுறா. ஸோ அவங்களும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து கேட்குறா, நான் எப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்? நீங்கள் இப்போ தானே ஃப்ளைட்லேருந்து இறங்கி வந்திருக்கீங்க. ஸோ 2 நாள் வந்து ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அவ்வளோ நாள்லாம் தேவைப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்களும் சிரிச்சுட்டே சரி ஓகே நீங்கள் எப்போ வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சைடு இந்த கொலீக்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஹீரோயின் வந்தா, அதுக்குள்ளேயும் காசிப்பெல்லாம் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு ரொம்பவே வினோதமாக இருக்காப்பா, நான் அவங்க ஃபேமிலியை பற்றி கேட்குறேன், ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. ஸோ இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படி இப்படின்ட்டு. அந்த சைடு நம்ம ஹீரோயினும் அப்புறம் அந்த ஜூவும் வந்துட்டு இருக்காங்களா. இப்போ இந்த அட்மின் பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு வேலையை பார்த்து விட்றா. ஸோ அந்த ஜூக்கு அடுத்தது அதாவது சீனியராக ஒரு பொண்ணு இருப்பா போல், அவகிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்கா, இங்கே பாரு உன்னோட சேலரியை விட இப்போ வந்து இந்த ஹீரோயினோட சேலரி அதிகமாக இருக்குது. ஸோ நீ எதுக்கும் பார்த்து கொஞ்சம் இரு அப்படின்னு. இவளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இப்போ தான் வந்தா அதுக்குள்ளேயும் இவளுக்கு எப்படி ஹை சேலரி கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் மேலே ஒரு கொஞ்சம் காண்டாயிருது. இந்த பொண்ணை நம்ம சீனியர்னு சொல்லி வச்சுக்கலாம். ஜூ வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம கம்பெனி அலோகேட் பண்ணியிருக்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு இவளை கூட்டு போ அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வேலை இருக்குது, என்னால் போக முடியாது அப்படின்ட்டு ரொம்பவே சலிச்சுட்டு சொல்லிகிட்டு இருக்கா. நீ போயிட்டு வர்றதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது, சொன்னதை பண்ண அப்படின்ட்டு அந்த அம்மா அங்கேருந்து போயிடுது. அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவனும் பார்த்தீங்கன்னா அவனோட லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஹோட்டலுக்குள்ளே போயிட்டுருக்கான். ஸோ இவனுக்கு ஃபோன் கால் வருது. அட்மின் பொண்ணு இருக்கல்ல, அவள் தான் கால் பண்ணியிருக்கா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, எப்போ வரீங்க அப்படின்னு. நான் ஒரு ஃபேமிலி விஷயமா அப்ராட் வரைக்கும் வந்தேன், சீக்கிரமாகவே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான். நேராக இந்த சீனியர் பார்த்தீங்கன்னா ஜூட்ட போய் கேட்டுட்ருக்காங்க, எதுக்காக நீங்கள் இவ்வளோ வேலைக்கு சேர்த்தீங்க, என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு. ஏண்டி இதெல்லாம் வந்து எங்கிட்ட கேப்பியாடி போடி அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க, இவன் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. ஸோ 2 விஷயத்த அப்படியே மாற்றி மாற்றி காட்டுவாங்க. நான் ஒரு விஷயமா சொல்கிறேன். ஹீரோ சின்ன வயசில் இருக்கும்போது ஒருத்தவன் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான், இங்கே மொத்தம் 26 டேபிள் இருக்கு, ஒரு டேபிளையுமே 52 கார்ட்ஸ் வந்து வரிசையாக அடுக்கி வச்சுருப்போம், உனக்கு 10 நிமிஷம் நான் டைம் கொடுக்குறேன், எல்லாத்தையுமே நீ கரெக்டாக அதை மெமரைஸ் பண்ணிக்கோ, நான் கேட்குற கொஷனுக்கு நீ கரெக்டாக வந்துட்டு ஆன்சர் பண்ணணும், இல்லைன்னா நான் இப்போவே இங்கேருந்து உன்னை அடித்து துரத்தி விட்டுருவேன் அப்படின்னு. ஸோ அந்த குட்டி வயசு ஹீரோ பார்த்தீங்கன்னா பரப்பரன்னு எல்லா டேபிளையுமே மெமரைஸ் பண்ணிட்டு ஹீரோட்ட வந்து கேள்வியெல்லாம் கேட்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 4வது டேபிளில் 2வது வரிசையில் என்ன கார்டு இருந்துச்சு, 2வது டேபிளில் 3வது வரிசையில் எந்த கார்டு இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ குட்டி வயசு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பயந்து ஆன்சர்லாம் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே ப்ரெசண்ட்டில் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மணல் கடிகாரத்தை வச்சுட்டு அப்படியே பிளான் ஓல இருக்கிற அந்த எம்ப்ளாயீஸ் இருப்பாங்கள்ல அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறான். அப்படியே டேட்டாஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம ஹீரோட மண்டைக்குள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஹாரி எழுதின க்யூர் அப்படின்ற ஒரு புக்கை தூக்கி போட்டுலாம் பேசிட்டு வந்திருப்பாங்கள்ல, அந்த புக்கோட பேஜ் ஒன்றத்தையுமே அப்படியே திறக்கிறான், பரட்டுறான். அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே அப்படியே ஹீரோக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சிம்பிளாக சொல்லணுன்னா ஹீரோக்கு என்ன ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னா, எந்திரனில் நம்ம ரஜினி சார் வந்துட்டு அப்படியே ஸ்கேன் பண்ணுவாப்பில்ல ஒரு புக்காக, அந்த மாதிரி ஒரு மெமரி பவர் தான் ஹீரோவுக்கு இருக்குது. ஸோ அதை தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோனை காட்டுறாங்க. அந்த ஜூ வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் இப்போ தானே வந்திருக்கீங்க, ஸோ நாங்கள் பண்ணிகிட்ருக்க அந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா வந்து கேளுங்க அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறா, கொஞ்சம் சில விஷயங்கள் புரியலையா என்னன்றது தெரில. ஸோ சீனியர்கிட்ட போய் கேட்டுட்ருக்காங்க, இங்கே லைப்ரரி எங்கே இருக்குது, சில நோட்ஸ் எல்லாம் எனக்கு புரியலை அப்படின்னு. எத்தனை பேஜ் படிச்சிங்க, ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டிங்களா என்ன, ஃபுல்லாக படித்து முடிங்க, உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு கொஞ்சம் திமிராகவே பதில் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் எடுத்துக்கரல. ஸோ ரொம்பவே சோகமாக உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்கா. இவள் காஃபி குடிக்கும்போது ஒரு 3 சாக்லேட்டை பக்கத்துலேயே வச்சுருப்பா. அந்த சாக்லேட் சாப்பிட்டுட்டே ஒரு காஃபி குடிக்கிற ஒரு பழக்கம் அவளுக்கு இருக்குது போல். அந்த இடத்துக்கு கண்ணாடி பட்ட ஒரு லேடி வராங்க, நம்ம கண்ணாடி பொண்ணுன்னே வச்சுக்கரலாம். அவங்க நம்ம ஹீரோன்ட்ட ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து கேட்குறா, இந்த மாதிரி லைப்ரரி எங்கே இருக்குது அப்படின்னு. அதை நம்மளாம் யூஸ் பண்ண முடியாது, ஒன்லி இந்த டீம் லீடர்ஸ் மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் அவள் கேட்டுட்டு, நான் ஏதாவது தப்பு பண்ணனா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஏமா அப்படி கேட்குற, நீ என்ன தப்பு பண்ண, இதே கேள்வியை தான் நான் சீனியர்கிட்ட கேட்டேன், ஆனால் அவங்க வந்துட்டு எனக்கு பதில் சொல்லலை, ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரியே பேசினாங்க அப்படின்னு. அவள் அந்த மாதிரி தான்
ஜூவோட ஒரு நம்பிக்கையான ஒரு எம்ப்ளாயினா அவள் தான். நீ இப்போ வந்து ஜாயின் பண்ணியிருக்கில்ல, எங்கே அவள் எடுத்து நீ பிடிச்சிருவியோ அப்படின்னா அவளுக்கு ஒரு காண்டு அவ்வளோதான் அப்படின்னு. சரி, பக்கத்தில் ஏதாவது சூப்பர் மார்க்கெட் இருக்கா, எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு. அட ஏம்மா ஆன்லைனில் ஆர்டர் போடு, அதெல்லாம் வந்துடும். இல்லை இல்லை, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், வரதுக்கு 10 நாள் ஆகும்ல, அதெல்லாம் அப்ராடில் தான் அந்த மாதிரி இருக்கும், நீ இன்றைக்கி ஆர்டர் பண்ணினா நாளைக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு அப்படி நார்மலாக பேசுகிறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்சு அந்த கம்பெனிக்கு தான் ரெடியாகி வந்துட்டுருக்கான். கையில் அந்த கியூர் அப்படின்ற புக்கையுமே வச்சுருக்கான். அதே ட்ரெயினில் தான் நம்ம ஹீரோயினுமே உட்காந்துருக்கா. ஸோ அவள் அந்த புக்கை பார்க்கும்போது அவளுக்கு அவ்வளோ ஆத்திரமாக வந்துட்டுருக்கு. ஹீரோயினை நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். ஸோ இவன் ஏன் ஹீரோயின் இப்படி பார்க்குறான் அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவளோட ஸ்டாப் வந்தோடனே இறங்கி நின்றுட்டுருக்கா. ஹீரோவும் பின்னாடியே நின்று பார்த்துட்டே இருக்கான். இதுக்கப்புறம் அந்த அட்மிட் பொண்ணு தான் நம்ம ஹீரோவை உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. ஸோ இதுதான் நாங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ் அப்படி இப்படின்ட்டு எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்து ஐயோ இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஹீரோ வந்துட்டு மற்ற யாரையும் கவனிக்கல, ஹீரோயினை மட்டுமே தான் நோட் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே அந்த சன்னை மீட் பண்ணுறதுக்காக அவன் போயிடுறான். அப்போது சன் வந்துட்டு சில விஷயங்கள்லாம் கேட்டுட்டு, உனக்கு அந்த ஹேரி இருக்கார்ல அவர் எழுதுன கியூர் புக்கை நீ படிச்சிருக்கியா அப்படின்னு. நான் படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதை பற்றி இவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஜூட்ட போய்ட்டு எனக்கு ஒரு கொஷின் இருக்குது நான் கேட்கவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு அந்த சன்னை நம்ம மீட் பண்ணிட்டு வரலாம் வா அப்படின்ட்டு கூப்பிட்டு வராங்க. ஜூ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க தான் என்னோட டீமில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க, இவன் தான் உன்னோட டீமில் ஜாயின் பண்ணியிருக்கிறதா அப்படின்ட்டு. ஸோ அப்படியே 4 பேருமே இன்ட்ரோ ஆகிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோ வந்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண தானே போனா. ஸோ ஜூ வந்து கேட்குறாங்க, எனக்கு ரொம்பவே க்யூரியஸாக இருக்குது, நீயும் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான், இந்த புக்கில் ஒரு ஃப்ளா ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. இதை கேட்ட ஹீரோ எனக்கு பொறுக்க முடியல, ஏன்னா அவள் தானே எழுதியிருப்பா, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண வரா. இது இந்த ஜூக்கு பொறுக்கலை, என்னவ இப்படி இருக்காளே, ஒருவேளை நம்ம எடுத்து பிடிச்சிருவாளோ அப்படின்னு இந்த அம்மாவுக்கு ஒரு பயம் போல். ஸோ பாதியிலே ஸ்டாப் பண்ணி ஹீரோயினை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டுருக்க. ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறான். இதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ஒரு நர்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, சார் அவங்க ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு நிலைமையில் இருக்காங்க, ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வேகமாக அந்த பேஷண்ட்டை போய் பார்த்துட்ருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி கப் இருக்குது. அதை பார்த்தோன்னா இவன் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். சரி உடனடியாக அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ட்டு இவனோட பேரை பார்த்தீங்கன்னா நம்ம கிம்னு சொல்லி வச்சுக்கரலாம். திரும்பவும் அந்த ஜூவை காட்டுறாங்க. ஆமாம் என்கிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்கணும்னு சொன்னியே, என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, அந்த சீனியர் இருக்காங்கள்ல அவங்கக்கிட்ட நான் லைப்ரரி எங்கே இருக்குதுன்னு கேட்டேன், ஆனால் அவங்க எனக்கு பதில் சொல்லலை, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. சரி அதுக்கு என்ன, நான் இந்த விஷயங்களை சால்வ் பண்ணணும். இங்கே பாரு, இது என்ன ஸ்கூலா, அந்த பொண்ணு பேச மாட்டா, அவளுக்கு எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு டீச்சர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண, நீ பெரிய பொண்ணாக தானே ஆகிட்ட அப்படின்னு. அது இல்லை அப்படின்னு ஏதோ சொல்ல வராளா, உனக்கு நான் ஒரு விஷயம் புரிகிற மாதிரி சொல்லட்டா. இப்போது நீ வந்துட்டு அவன் எக்ஸ்பிளைன் பண்ண போனா, நீ தேவையில்லாமல் சில விஷயங்கள்லாம் சொன்னில, அதெல்லாம் ரொம்ப அன்னாயிங்காக இருக்கும். நீ எதுக்கு வந்திருக்க, உன்னோட விஷயம் என்ன, அதை மட்டும் பண்ணு. தேவையில்லாமல் அதை எதை சொல்லி ஃபேமஸ் ஆகணும் அப்படி இப்படின்லாம் தயவு செஞ்சு நினைக்காத. இங்கே நான் தானே சுப்பீரியரு, என் பேச்சை மட்டும் கேளு, எனக்கு கீழே மட்டும் நீ இரு அப்படின்னு இந்த அம்மா ரொம்ப ஓவராக பேசுது. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. திரும்பவும் அந்த ஹாஸ்பிட்டலை காட்டுறாங்க. அந்த கிம் வந்துட்டு அந்த பேஷண்ட்டை எப்படியோ காப்பாற்றிட்டாரு போல். அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே தேங்க்ஸ்ப்பா அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா. ஸோ அவர் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துட்டுருக்கான். சுப்பீரியர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்காக தான் நான் டீ வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. வாயை மூறி, நீலாம் பொண்ணா, நீனா எதுக்கு இருக்க, நீனா பிறந்ததே சாவுக்கேடு, இன்னும் அந்த பேஷண்ட்டை நீ வந்துட்டு கொலை பண்ணியிருந்திருப்ப அப்படி இப்படின்ட்டு. யோ நான் என்னையா பண்ணேன், எதுக்கே அப்படி என்னை கரிச்சு கொட்டிகிட்டு இருக்க அப்படின்னு. எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு நீ வந்துட்டு டீயை வாங்கி கொடுத்துருப்ப அப்படின்னு. இல்லை நான் டீ வாங்கி கொடுக்கல, ஏய் எவிடன்ஸ் இருக்குது, சும்மா பையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காத, நீலாம் தண்டம், நீலாம் வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு திட்டிட்டு அவர் வார்டில் போயிட்டுருக்காரு. இவ பார்த்தீங்கன்னா அட கர்மம் முடிச்சவனே, என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் இப்படி எரிஞ்சு விழுந்துட்டு போகிற அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாவமாக பார்த்துட்ருக்கா. இந்த பொண்ணோட பேரை நம்ம சோயான்னு வச்சுக்கரலாம். ஸோ திரும்பவும் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா லஞ்ச் எல்லாம் வாங்கிட்டு இருக்கா. கொடுக்கறதுக்கு கையில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டாலர்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த டாலர்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை ஹீரோ பார்த்தோன்னே நான் பே பண்ணுறேன் அப்படின்ட்டு வாண்டடாக வந்து பே எல்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஹீரோயின் வந்து சாப்பாடை வாங்கிட்டேன், நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சாப்பாடெலாம் வாங்கி கொடுக்குறேன்னு போயிடுறா.
இந்த சைடு சோயாவை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காளா. இந்த பரதேசி பையன் நம்ம சொல்ல வரதே கேட்காம வெடுவெடுன்னு திட்டிட்டு போகிறான். மனசில் என்ன பெரிய இவன் நினப்பா. அரை 5 வருஷம் படித்து டாக்டர் ஆகி கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருந்து என்ன பிரயோஜனம், மூளை இல்லையே மூளை இல்லையே அப்படின்ட்டு. சரி நம்ம ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கோம், அவனோட வீடியோ ஒன்று நம்ம எடிட் பண்ணி வச்சுருக்கோம்ல அப்படின்ட்டு அந்த கிம்மை பற்றின ஏதோ ஒரு வீடியோ வந்துட்டு இவ பார்த்து சிரின்னு சிரிச்சிட்டு இருக்கா. திரும்பவும் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ட்டு. அதெல்லாம் இருக்கட்டும் அப்படி இப்படின்ட்டு அப்படியே நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து கேட்குறா, நீ அந்த இதில் நீ என்ன அதில் ஃப்ளாவை கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவனும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆக்சுவலாக அது வந்துட்டு ரொம்பவே அட்வான்ஸ்டான ஒரு திங்கிங்கு, ஆனால் நடைமுறைக்கு வந்துட்டு சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் இதை வந்துட்டு அவர் ஒரு புக்காகவே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பர்ஃபெக்டான ஒரு ப்ரொஃபஸர் அப்படின்னா அதை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்ட்டு அவன் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா, இவ தானே அந்த டிராஃப்டை ரெடி பண்ணியிருந்திருப்பா. ஸோ வேணுக்குனுமே தான் அந்த ஒரு ஃப்ளாவை விட்டுருந்துருப்பா போல். ஸோ அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிரா போல். இவனும் நம்மளும் ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுறோம் அப்படின்ட்டு கையெல்லாம் கொடுத்துட்ருக்கா. ஹீரோக்கே ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. கிம் வந்து ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றிருந்துருப்பான்ல, அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த சோயா எங்க, அவளை நான் பார்க்கணுமே, அவளுக்கு நான் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லணுமே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன் ஏன் அவ்வளோ தேடுறீங்க, அவளுக்கே நீங்கள் தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க, உங்களோட நிலைமைக்கு காரணமே அவள் தானே அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அவள் தானே உங்களுக்கு இந்த டீ எல்லாம் வாங்கி கொடுத்து சுகரெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி பண்ணி விட்டா. ஐயோ டாக்டர், இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த பக்கத்தில் ஒருத்தவன் இருக்கானே, அவன் டீ குடிக்கிறத பார்த்தோன்னே எனக்கும் டீ குடிக்கணும்னு ரொம்ப ஆசை வந்துடுச்சு. ஸோ நான் அதை பற்றி சோயாட்ட சொல்லும்போது அவங்க தான் சில மெடிசன் எல்லாத்தையுமே அந்த கப்பில் போட்டு எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதுதான் நடந்துச்சு தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. கிம்முக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயையோ, இது தெரியாமல் அந்த பிள்ளையை நம்ம கண்ணா பின்னான்னு திட்டோமே அப்படின்ட்டு ஒரு மாதிரி வந்துட்டுருக்கான். இந்த சைடை நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூட்டை வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நான் அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே படித்து முடிச்சுட்டேன். ஸோ நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை ஒன்றும் அவசரம் இல்லை, லேட்டாகவே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே தட்டி வைக்கிறாங்க. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஹீரோட்ட நீ அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தைலாம் வச்சுக்காத, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு. ஏன் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எந்த ஒரு ரீசனும் கிடையாது, பேசாதனா பேசாத அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா. ஏன் நம்மளோட டீமில் ஒர்க் பண்ணுற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ஹீரோட்ட போய் சொல்லிடுவேன்னு நினைக்கிறீங்களா? என்ன பேசிகிட்டு இருக்க, நீ என்ன பைத்தியமா, எனக்கு என்ன அந்தளவுக்கு கூட மூளை இல்லையா அப்படின்னு. இங்கே பாருங்கள் மேடம், ஒர்க்குக்கு வேணால் நீங்கள் வந்துட்டு லீடராக இருக்கலாம், ஆனால் அது என்னோடய பர்சனல் லைஃபு. ஸோ அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்படின்ட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாரு, இந்த விஷயத்தில் எனக்கு பல அனுபவம் இருக்குது, எனக்கும் முன்னாடி இது நடந்திருக்கு, அதை பற்றி பேசலாம் நான் விரும்பலை. ஸோ ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் தான் நான் பண்ணுறேன், வேணா எடுத்துக்க, இல்லைன்னா ஃப்ரீயாக விட்டுரு அப்படின்னு. அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா சில ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான், ஆனால் பாஸ்வேர்டெலாம் போட்டிருக்கு. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன்கிட்ட கேட்குறான், இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே நான் பார்க்க முடியாதா, அதுக்கு பெர்மிஷன் கிடையாதா அப்படின்னு. அட்வான்ஸ்டு ஃபைல் எல்லாத்தையுமே நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது, ஒன்லி டீம் லீடர்ஸ் மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி யோசிக்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இதுக்கப்புறம் இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ரொம்பவே த்ரில்லிங்காக போயிட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.